ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ நினைக்கிற, ஆனால் உன்னால் தாண்டி எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம யமுனா. வேற யார்? காவேரியா தாங்க. வெரைட்டி விட்டு அனுப்பி விட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு கங்கா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்து இவளுக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் சொல்லிட்டோமா, பின்னாடி நடக்க போகிற பிரச்சனைக்கு நீ தாம்மா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு பைத்தியக்காரத்தனமா அந்த சந்தியா, காதல் சந்தியாவில் சுற்றுவாங்களே, சந்தியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிவின்னு சுற்றிக்கிட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்குது. அவன் இரிட்டேட் ஆகிறான். ஒருத்தர் நம்மளை பிடிக்கலங்கும் போது அவங்கள ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்னு தெரியலங்க. இந்த யமுனா பொண்ணுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் ஃபோன் மேலே ஃபோன் பண்ண கடுப்பாயிட்டான். ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. திடீர்னு எடுத்து திட்டி விட்டா போல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம விஜய் ஹீரோ இருக்காரு, எப்படியாவது காவேரியை நார்மல் மூடு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீ வா வெளியே போகலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நீ போகலாமான்னு சொல்லி கேட்க ஆர்டர் போடுங்க நான் வரேங்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுறியாம்மா, இவ்வளோ ஹெட் பண்ணுறியா, அப்படியே முள்ள வச்சு குத்துற மாதிரியே குத்திக்கிட்டே இருக்கே. அந்த பையன் இறங்கி வரான்னு தெரியுது, நீ ஏன் இவ்வளோ பண்ணுற, இறங்கி போனால் இவ்வளோ பண்ணுவியோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, விஜய்க்கு ஒரு ஆறுதலை போட்டாச்சு. நம்ம காவேரி பண்ணுறது டூ மச் 3 மச் இல்லை, பெரிய மச்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம குமரனை ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு மொத்த குடும்பத்தை ஏன்ப்பா கூப்பிட்டு வந்தா, மொத்த குடும்பத்தை முன்னாடியே அசிங்கப்படுத்துறாங்க. கண்ணா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுடணும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து மொத்த குடும்பத்தை முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. அதுவும் பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படுறதுன்னு ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திட்டுன்னு திட்டுறாங்க. இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரர் லுக்கோட பார்க்குறாங்க நம்ம கங்கா. சரி நடிக்கிற சீன் வந்துச்சுப்பா, வந்து நடிப்பான்னு சொன்னால் அந்த அப்செட்லேயே போய் நடிச்சா எப்படிங்க ஃப்ரெஷ்ஷாக நடிக்க முடியும்? அவரே பயங்கரமாக சொதப்பிட்டார். இதை பார்த்தோன்னே டேரக்டர் ஒன்னெல்லாம் எங்கே இருந்தா பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு கண்ணப்பின்னான்னு பேச ஆரம்பிச்சாரு. இதை பார்த்தோன்னே நம்ம கங்காவோட மூஞ்சி பார்க்கணுமே, பியூஸ் போன பல்ப்பு மாதிரி போயிடுச்சு. என்னம்மா பெட்டர் மாஸ் லைட்டாக எரிஞ்சிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா பியூஸ் போன பல்ப்பு மாதிரி போயிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னடா அது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, வாழ்க்கையில் எல்லாம் சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.